வணக்கம், வணக்கம், வணக்கம் நண்பர்களே. விபத்துல இறந்த வாலிபர் உடல் மீது அடுத்தடுத்து ஏறிச் சென்ற வாகனங்கள் என்ன அப்படின்றத விரிவா இதுல பார்க்கலாம். நம்ம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பல்லடத்துல விபத்தில் உயிரிழந்த வாலிபர் சடலத்தின் மீது அடுத்தடுத்து வந்த வாகனங்கள் ஏறிச் சென்ற அதிர்ச்சி சம்பவம் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. பல்லடம் அருகே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கு. அரியலூர் மாவட்டம் செந்துறை கிராமத்தைச் சேர்ந்த கொளஞ்சி செல்லம்மா தம்பதி மகன் சீமான் 32 வயதாகுது. திருமணம் ஆகாத சீமான் பெற்றோருடன் வசித்து வந்தார். கடந்த 2 மாதங்களாவே கோவையில தங்கி வேலை பார்த்து வந்தாரு. வேலை தொடர்பா நேற்று முன்தினம் பல்லடம் வந்தபோது மது குடித்துள்ளார். காலி வேலம்பட்டி பிரிவு அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அசுர வேக வாகனங்களுக்கு மத்தியில் இவர் தள்ளாடியபடி நடந்து சென்றார். அப்போது ஒரு வாகனம் மோதி உயிரிழந்தார். இவரது சடலம் மீது அவ்வழியாக வந்த வாகனங்கள் அடுத்தடுத்து ஏறிச் சென்றன. இரவு நேரம் என்பதாலும் வெளிச்சமின்மை காரணமாகவும் சடலம் கிடப்பது தெரியவில்லை. இக்காட்சிகள் அருகிலுள்ள கண்காணிப்பு கேமராவில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகியுள்ளது. பல்லடம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற முக்கிய செய்திகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.